பச்சடி டொமேட்டோ. ஏரியல் விளம்பரத்தில் ஷெஃப் தாமா அப்போ சொன்ன தக்காளி ஆந்திரா பச்சடியை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டாங்க. அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததாக கெட்டு போகாமல் இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளியை இந்த மாதிரி தேவையில்லாத அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு 4லேருந்து 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. என் தங்கச்சி வீடியோ எடுன்னு சொன்னாங்க. கடைசியில் ஜீரகம் வறுத்ததை வீடியோவே எடுக்கலைங்க. 50 கிராம் ஜீரகத்தையும் 50 கிராம் வெந்தயத்தையும் அம்மா இரும்பு கடாயில் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நடுவில் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிண்டிடுவேன் எல்லாத்தையும் போது. புளியா தெரியுமா? இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். புளியை போட்டு நல்லா குழஞ்சி வந்ததும் இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் எப்பயுமே அதிகமாக இருக்கணுங்க. இல்லாட்டி இந்த பச்சடி டக்குன்னு கெட்டு போயிடும். அப்புறம் 300 கிராம் மிளகா பொடி. இது வீட்டிலையே விளைஞ்ச மிளகா. இதை நாங்கள் அரைச்சி தூளாக சேர்த்துக்கிறோம். நீங்கள் தனி மிளகாத்தூள் கடையில் வாங்குவீங்க இல்லையா, பச்சை மிளகாத்தூள், அதையுமே சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. தண்ணி சரியாயிருமா? எங்கள் அம்மாவுடைய சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது தக்காளி ஆந்திரா பச்சடி தாங்க. அப்புறம் நல்லா எல்லாம் போட்டு கிண்டதுக்கப்புறம் பூண்டை நம்ம சேர்த்துக்கிறோம். மேய மாட்டேங்குதுமா மேலே பார்த்து. அப்புறம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, ஜீரகம் பொடியும் வெந்தயம் பொடியும் இப்போ இதெல்லாம் சேர்க்க போகிறாங்க. நல்லா பூண்டை சேர்த்த உடனே நல்ல ஒரு கமன்னு அந்த ஊறுகாயோடைய வாசம் மூக்கை தொலைக்குதுங்க. நாக்கெல்லாம் எச்சி ஊறுதுங்க. சரி, வீடியோவில் எங்கள் அம்மாவை பேசிடுவாங்க. இப்போ இது வெந்தயத்தூள் காற்றுல பறக்குதம்மா, பொறுமையாக போகிறேன். நல்ல வாசம் வருது.
இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா சுடு சட்டியில் எப்படி விளையாடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு சமைக்கும் போதே அடுப்பு சுத்தமாக இருக்கணும். பாத்திரமெல்லாம் மேலே அப்படி இப்படி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. என்னடா ஊறுகாய் இவ்வளோ பல்காக செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க அரைப்போம். ஜீரகத்தூள் அரைச்சு ஜீரக பொடி போட்டாச்சு. எத்தனை போட்டாலும் ஜீரகத்தை போட்டால் தான் மணக்கும். இந்த ஊறுகாய் அரைக்கும் போது முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னன்னா, நம்ம எதில் அரைக்கிறோமோ, கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் அது வந்து கெட்டு போகாது. நம்ம செஞ்சது இப்போ ஆறிடுச்சு. எங்கள் அம்மா ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டிகிட்ருக்காங்க. ஊறுகாயை நல்லா மொத்தமாக இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து வீட்டுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும், ஏன் நம்ம கொஞ்சமாக தாளிப்பு பண்ணுறோன்னாக்கா, மொத்தமாக பண்ணிட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக ஊறுகாய் கெட்டு போயிடும். அதால் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம தாளிப்பு பண்ணணும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நமக்கு எவ்வளோ கடலப்பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலப்பருப்பு சேர்த்து நம்ம அதை சாதத்துக்கூட பசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. எல்லாத்துக்குமே மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாங்க இந்த ஊறுகாயை. நல்லா கடலைப்பருப்பு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாயை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. நல்லா கடலைப்பருப்பு வறுபட்டு வந்துடுச்சுங்க. கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுதுங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊறுகாயை சேர்த்துக்கலாம். இது எங்கள் அம்மா ஒரு பாக்ஸ் இவ்வளோதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தேவையான அளவு எடுத்து செய்கிறாங்கங்க. ஊறுகாயை நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்த கூட மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இது வந்து ஆறி வந்ததும் நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.